Hi friends, welcome to Sai's Lifestyle. என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாய் லைஃப் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாட்டர்டே நைட்லேருந்து தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் சமயபுரம் கோயில் போயிருந்தோம். அங்கே வாசலில் இந்த மாதிரி யானைகள் விற்றுட்ருந்தாங்க. ஒரு யானை 10 ருபீஸ். இது மண்ணால் ஆனது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, நான் 2 யானை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். சாட்டர்டே நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதாவது இன்ஸ்டன்ட் சட்னி. அது எப்படின்னா, பூண்டு ஒரு கையளவு எடுத்துகிட்டு இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கணும். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து இடிச்சிட்டு, இது குக் பண்ணுற சட்னி கிடையாது, ரா சட்னி தான். ஸோ தட் நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லெண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். அதுவும் இன்றைக்கி புளி சட்னியும் தான் தோசைக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. ஸோ அந்த மழைக்கு இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட் தோசை, புளி சட்னி அண்ட் இன்ஸ்டன்ட் சட்னி தான். இந்த சட்னி கொஞ்சமாக தான் வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா செம்ம காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வச்சு தான் சாப்பிட்ணும். ஆனால் அந்த ஃப்ரெஷ் பூண்டோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. புளி சட்னி ஆல்வேஸ் என்னோடய ஃபேவரெட். அதுவும் அம்மா அரைச்சிருந்தாங்க. ஸோ தோசை, புளி சட்னி அண்ட் இன்ஸ்டன்ட் சட்னி இதை தான் சாட்டர்டே அன்னைக்கு நைட் டின்னர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்லேருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கேன். சண்டே மார்னிங் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா முதல் நாள் நல்லா மழைன்றனால மார்னிங்கே வெதர் நல்லா இருந்துச்சு. நான் மாடிக்கு வந்துட்டேன். நல்லா மைல்டாக சில்லு சில்லுன்னு காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி மார்னிங் காஃபி மாடியில் தான் குடித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய புறாக்கள் நம்ம வீட்டுக்கிட்ட பறக்கணும். அதையும் வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிக்கிற அந்த மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அம்மாவும் மாடிக்கு வந்திருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு, அப்புறம் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கேப்சிகம் தேவைப்பட்டுச்சு. அதையும் பறிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். இந்த மாதிரி செடிங்க கூட இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு. போத் மென்டல் வைஸ் அண்ட் ஃபிசிக்கலி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுறப்ப நமக்கு உடலுக்கு அது ரொம்பவே நல்ல எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நல்ல கிளைமேட்டோட, செடிங்களோட, நல்ல ஸ்ட்ராங் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா இன்றைக்கி லீவு. ஸோ நம்ம தான் இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த கேப்சிகம்ஸ் தான் இப்போ பறிச்சுட்டு போக போகிறேன். அம்மாவும் அவங்க இன்றைக்கி டால் செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கும் கேப்சிகம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இது புல்லில் பூக்கிற பூ. இது ஒரு பிளான்ட், எனக்கு நேம் தெரியல. பட் பார்த்திங்கன்னா புல்லாக இருக்கும். அதில் அழகாக இது பூக்கும். இன்றைக்கி ரொம்ப அழகாக கிளஸ்டராக பூத்துருந்துச்சு. நான் கேப்சிகம் தான் பறிச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டில் சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட அங்கங்கே செடிகள் வைக்கிறப்ப அது பார்க்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த கலர் போகன் வில்லா பூத்துருந்துச்சு. டபுள் ஷேடு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா ரவா புட்டு, இட்லி, அப்புறம் நேற்று நைட்டு செஞ்ச சட்னியே இருந்துச்சு. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு.
அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கவும் நானும் அப்பாவும் தான் சேர்ந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அப்பாவுக்கு வந்து புட்டே போதும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் எனக்கு இட்லியும் கொஞ்சோண்டு புட்டு, எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இட்லியும் கொஞ்சோண்டு புட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு சர்வ் பண்ணிடலான்னு அப்பாவுக்கு சர்வ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் யாருக்காச்சும் வேலை இருக்குது அப்படின்னா ஒன் டைம் ஒரு மீல் வந்து சேர்ந்து சாப்பிட முடியலன்னா கூட நெக்ஸ்ட் மீல் வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் எப்போவுமே. ஏன்னா எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும். நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்றப்ப அது நல்லாவே இருக்காது. கூட வந்து அம்மா அப்பா கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்றப்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ணுறதுக்கான டைமும் நமக்கு இருக்கும். நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி டால் தான். அது கூட வந்து சூப்பரான ஒரு கேப்சிகம் எக் மசாலா செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கேப்சிகம் எக் மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து நான் இன்றைக்கி 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ்லாம் கூட எங்கேயா வீடை விட்டு தூரமாக ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல ரூம்லலாம் தங்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான 2 டொமேட்டோ எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா புலாவ், சப்பாத்தி இது கூடலாம் வந்து சாப்பிட்றதுக்கு, ஜீரா ரைஸ் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நான் 2 தக்காளி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் மட் பாட்டில் தான் வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மட் பாட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். சோம்பு வந்து பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பிடிக்காதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நிறையா போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சோம்பும் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆனியன், அது ஃபுல்லாக நான் சேர்த்துக்க போகிறேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நான் இப்போ ஆனியன் கூடயே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு வந்து நான் இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம அப்புறமா பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணுங்கள்.
வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதுக்கு வந்து நம்ம லிட் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வணங்கிருச்சு. இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல 2 தக்காளி, அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கிரேவி பண்ணுறனால நான் வந்து ஒரு ஆனியன் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்றவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நான் எந்த கரம் மசாலா எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, ஜஸ்ட் ஃபார் கலர் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேப்சிகம், அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து கேப்சிகம் நல்லா ஹெல்ப் பண்ணும். 2வது கேப்சிகம் வந்து இம்யூனிட்டி பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கேப்சிகமில் இருக்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம், ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தொக்கு டைப்பில் தான் எடுக்க போகிறேன், ரொம்ப அப்படியே தண்ணியாக எடுக்க போகிறதில்ல. ஸோ நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுற போகிறேன். இப்போ நம்ம லிட் போட்டு நல்லா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வேக விட்ருவோம். இன்றைக்கி நான் 2 எக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து கீரல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ தட் இந்த மசாலா வந்து அந்த எக்குள்ளே போய் நல்லா சாரும் அப்படின்னு. ஸோ அந்த எக்கையும் வந்து நான் இப்போ மசாலாவோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து அதை திருப்பி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து எக்குள்ளேயும் போகும். இல்லை அப்படின்னா எக்கு வந்து டேஸ்ட் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட உப்பு காரம்லாம் சாராமல் இருக்கும். எக்கு வந்து உடையாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து ஓவர். இது வந்து சப்பாத்தி, புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரம் பண்ணியும் முடிச்சிடலாம். ஸோ சூப்பரான டேஸ்டியான கேப்சிகம் எக் மசாலா வந்து ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.